அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 281 282 அகழ்வரிகள். ஆரியல் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். அகம் என்பது ஆன்மா. ஆன்மா தனித்திருக்கும். ஆன்ம ஆகாசம் என்பது பொற்சபை. கனக சபையில் தோன்றும் காட்சி அக அமுதமாகும். அகம்புறம் என்பது ஜீவன். ஜீவன் மனம் முதலிய அந்த கர்ண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். ஜீவ ஆகாசம் அல்லது சிற்சபை என்று பெயர். சிற்சபையில் உண்ணும் தெள் அமுதமே அகப்புற அமுதமாம். புறம் என்பது கரணங்கள். சாதனை பயிலுங்கால் நாக்கு நுனியில், மத்தியில், அடியில், மேலும் உள்நாக்கு அடியில் ஊறும் அமுதம். இவை புற அமுதமாகும். புறப்புறம் என்பது இந்திரியங்கள். வியர்வையே புறப்புற அமுதமாம். சிறப்பு வாய்ந்த அக அமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம் ஆகிய நான்கையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு அருட்புரிவீராக. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அபயம்.